Yes, very good evening, everyone. Welcome back to another wonderful evening of Super 70 Series 2. நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. இன்னைக்கு நம்ம லேர்னிங் ஜேர்னில டே 14 சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம அப்ரிஷியன்ஸ் கொடுத்துக்கலாமா? ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துக்கலாமா? எங்க? எஸ். இன்னைக்கு செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பியூட்டிஃபுல் கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். வாசிக்கும் புத்தகங்கள் அதிகமானால் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் திறனும் அதிகமாகும். ரீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபினிஷிங் எ புக், இட்ஸ் அபவுட் டிஸ்கவரிங் நியூ ஐடியாஸ், இம்ப்ரூவிங் அவர் திங்கிங் அண்ட் பிகமிங் எ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஸ். அதனால தான் நம்ம சூப்பர் 70 ஜேர்னில 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். ஒவ்வொரு செஷனும் நமக்கு ஒரு நியூ லேர்னிங், ஒவ்வொரு பிரசன்டரும் நமக்கு ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ். இந்த ஜேர்னில இன்னைக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டேஜ் தான் நமக்காக வெயிட்டிங். ஸோ லெட்ஸ் பிகின் டுடேஸ் செஷன். நவ் இட்ஸ் மை ஹானர் டு இன்ட்ரடியூஸ் டுடேஸ் பிரசன்டர். இன்னைக்கு நம்மளுடைய டே 14 பிரசன்டர் மிஸ்ஸஸ் நிலோஃபர் ஹாஜி முகமது, ஃபவுண்டர் ஆஃப் மைண்ட் வேவ் சைக்காலஜி கிளினிக். ப்ரொஃபஷனலி அவங்க ஒரு கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட், சைக்கோதெரபிஸ்ட் அண்ட் உமன் வெல்னஸ் கோச். உமன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கவுன்சிலிங், ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. எமோஷனல் வெல்பீயிங், ரிசைலியன்ஸ் அண்ட் பர்சனல் க்ரோத்துக்கு கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு அவங்க ரிவ்யூ பண்ண போற புக் த கிஃப்ட்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். ஐ ஹோப் இன்னைக்கு பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்குமே மீனிங்ஃபுல்லா லேர்னிங் கொடுக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் நிலோஃபர் ஹாஜி முகமது வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மேம், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. Hello everyone, thank you so much for the warm welcome, Shamima sister. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் மேம். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு சூப்பர்வான ஒரு புக் ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்பேன், ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் எஸ் அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க வந்து எப்போவாவது நாட் இனஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதாவது எதுக்குமே தகுதியானவளா இல்ல, தகுதியானவனா இல்ல, எதுவுமே எனக்கு போதல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆர் நம்ம மற்றவங்களோட ஒப்பிடுறது, நம்ம செல்ஃபை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருக்கீங்களா? அது ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணும்போது நான் வந்து பெட்டரா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி அந்த பர்ஃபெக்ட்னஸ் வந்து நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே எஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த புக் நமக்கானது தான். ஸோ இந்த புக்ல வந்து ஆத்தர் பெர்னே பிரவுன் வந்து ரொம்ப சூப்பரா இந்த கேள்விகளுக்கு எல்லாமே ரொம்ப ஆழமா அழகா பதில் சொல்றாங்க. த கிஃப்ட்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்ற இந்த புக். ஸோ இந்த புக்கை பத்தி சொல்லணும்னா சர்வதேச அளவுல அதிகமா இது பாராட்டப்பட்ட, இன்னும் வாசிக்கப்பட்ட பெஸ்ட் செல்லிங் புக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆத்தர் பெர்னே பிரவுன் வந்து ஒரு ரிசர்ச் ப்ரொஃபஸர், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹூஸ்டன்ல. இவங்க வந்து கரேஜை பத்தி, ஒரு வல்னரபிலிட்டி பத்தி, ஷேம் பத்தி, எம்பத்தி பத்தி ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல இது எல்லாமே ஸ்டடி பண்ணி இந்த ஒரு அழகான ஒரு புத்தகத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் ஒட்டு மொத்தமா ஒரு விஷயத்தை தான் நம்ம கிட்ட சொல்ல வருது. அதுதான் ஹோல் ஹார்ட்டட் லிவிங். என்னங்க அது ஹோல் ஹார்ட்டட் லிவிங் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இம்பர்ஃபெக்ஷன், அதாவது நம்ம கிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்கும் இல்லையா, அந்த குறைபாடுகளை ஏத்துட்டு தான் யாருன்றத உணர்ந்து தான் மேல அன்பு செலுத்தி வாழ்ற அந்த வாழ்க்கைக்கு பேரு தான் ஹோல் ஹார்ட்டட் லிவிங் அப்படின்றாங்க. இது சாத்தியமா? நம்ம குறைகள் எல்லாமே ஏத்துட்டு நம்ம மேல நம்ம அன்பு செலுத்தி வாழ்றது வந்து சாத்தியமா? சொல்லுங்க, இது வந்து பாசிபிளா? ஆனா ஹோல் ஹார்ட்டட் லிவிங், முழு மனதான அந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அது பாசிபிள் அப்படின்னு பெர்னே பிரவுன் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஒரு 3 குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த 3 குவாலிட்டி என்ன அப்படின்னா கரேஜ், கம்பேஷன், கனெக்ஷன். ஸோ ஒரு துணிச்சல் இருக்கணும். நம்ம கிட்ட ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் சரி, அதெல்லாமே பெருசா பார்க்காம நம்ம என்னவோ ஆகணும்னு நினைக்கிறோம்.
நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறதுக்கு பேரு தான் தைரியம், துணிச்சல் அப்படின்றாங்க. அதே மாதிரி இரக்கம் காட்டுங்க. உங்க மீது நீங்க இரக்கம் காட்டுங்க. எப்பவுமே தனிமையா இல்லாம மக்களோட நீங்க இணைஞ்சிருங்க. இப்படிலாம் நீங்க இருக்கும்போது ஹோல் ஹார்ட்டட் லிவிங் உங்களால வாழ முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இத மட்டும் சொல்லாம ஒரு 10 கைட் போஸ்டையும் கூடவே குடுக்குறாங்க. எதை நீங்க கல்டிவேட் பண்ணணும், எதை லெட் கோ பண்ணணும். இந்த லெட் கோ பண்றதையும் கல்டிவேட் பண்றதையும் டே டு டே லைஃப்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா ஹோல் ஹார்ட்டட் லிவிங்கா முழு மனதான அந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றாங்க. அதாவது 3 கோர் குவாலிட்டிஸ் கொடுத்துட்டாங்க ஹோல் ஹார்ட்டட் லிவிங்கா வாழ்றதுக்கு. தென் எக்ஸ்ட்ரா கைட் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளா விளக்கணும் அப்படின்னு வைங்களேன். இப்போ நம்ம ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம். ஓகே, அந்த காட்டுல இருந்து நம்ம வெளியே போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட டார்ச் இருக்கு, கம்பாஸ் இருக்கு, வாட்டர் இருக்கு, இது எல்லாமே நம்ம வச்சுக்கிட்டு வெளியே போயிட முடியுமானா முடியாது. அங்க ஒரு சைன் போஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். அந்த சைன் போஸ்ட்டை பார்த்துட்டு தான் ஓகே லெஃப்ட் போவோம், ரைட் போவோம், இது சேஃப், இந்த பக்கம் போகக்கூடாது, இது சேஃப் இல்லை அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த 3 கோர் குவாலிட்டி வந்து ஒரு ஃபவுண்டேஷன். அது ரொம்ப முக்கியம். அதை வச்சுட்டு ஃபுல் லைஃப்ல ஹோல் ஹார்ட்டட் லிவிங்கா நம்ம வாழணும்னா அந்த கைட் போஸ்ட்டை நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு ஆத்தர் பெர்னே பிரவுன் சொல்றாங்க. இப்போ இந்த 10ஐயும் வந்து மொத்தமா 1 by 1 பார்த்தோம் வைங்களேன், கண்டிப்பா என்ன பண்ணுவோம், மறந்துருவோம் இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு 3 லைஃப் ஏரியான்னு பிரிச்சுட்டு பார்ப்போம். இந்த 3 லைஃப் ஏரியாலையும் பெர்னே பிரவுன் சொன்ன அந்த கைட் போஸ்ட், அந்த 10 போஸ்ட்டுமே ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஸோ அதுல முக்கியமானது முதல் என்ன அப்படின்னா செல்ஃப், ஹூ ஐ எம், நான் யாரு, எனக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முதல் கைட் போஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அத்தென்டிசிட்டியா இருங்க, அதாவது உண்மையா இருங்கன்றாங்க. நம்ம உண்மையா தானே இருக்கோம், பொய்யா சொல்லிட்டு இருக்கோம், இது என்ன உண்மையா இருங்க அப்படின்னா நம்ம நம்மளா இருக்கோமா, நம்ம நம்மளா இருக்கோமா இல்ல நம்மளுடைய உண்மையான சுயத்தன்மையை இழந்துட்டு இருக்கோமா? ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற விஷயத்த மட்டுமே பார்த்து பார்த்து நம்ம யாருன்றதே ஒரு லெவலுக்கு மேல நம்ம உணர்றது இல்லை. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா எதை கல்டிவேட் பண்ணணும்னா அத்தென்டிசிட்டியை வந்து நீங்க கல்டிவேட் பண்ணுங்க. லெட் கோ ஆஃப் ஹூ பீப்புள் திங்க். மக்கள் என்ன நினைப்பாங்கன்றத நீங்க விட்டுருங்க, அதை லெட் கோ பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ சொல்லுங்க, அத்தென்டிசிட்டியோட நம்ம நம்ம யார் முன்னாடி இருக்க முடியும்? அதாவது நான் நானா இருக்கேன், என் ஃப்ரெண்டு முன்னாடி நான் இருப்பேன், என்னோட ஹஸ்பண்ட் முன்னாடி இருப்பேன், என் ஒய்ஃப் முன்னாடி இருப்பேன், என் பேரண்ட் முன்னாடி இருப்பேன். என்கிட்ட எந்த வேஷமும் இருக்காது. என்னுடைய வீக்னஸ் என்ன, என்னுடைய ஸ்ட்ராங் என்ன, நான் எப்படி அப்படின்ற மொத்தமா ஒரு சேஞ்சஸும் இல்லாம சுய தன்மையோட என்னால இந்த நபர் முன்னாடி இருக்க முடியும் அப்படின்னா அந்த நபர் யார் உங்களுக்கு? ஜஸ்ட் டைப் பண்ணுங்க பாப்போம். எந்த நபர் முன்னாடி நீங்க நீங்களா இருப்பீங்க எந்த சேஞ்சஸும் இல்லாம? ஓகே, ஹஸ்பண்ட் முன்னாடி, ஓகே, ஹஸ்பண்ட், மதர், உங்க முன்னாடி மீ, ஓகே, மாம் அண்ட் பிரதர், ஓகே, சூப்பர். ஸோ இந்த ஒரு அத்தென்டிசிட்டியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் முன்னாடியும் நீங்க நீங்களா இருங்க. உங்களுடைய அந்த அத்தென்டிசிட்டியை இழந்துராதீங்க அப்படின்றதுலதான் முதல் விஷயமா சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் கம்பேஷன். நம்ம எல்லார் மேலேயும் வந்து பரிதாபப்படுவோம், இறக்கப்படுவோம், மன்னிப்போம். ஆனா என்னைக்காவது நம்மள நம்ம மன்னிச்சிருப்போமா? செல்ஃப் கம்பேஷன். நம்ம மீது கருணை காட்டியிருப்போமா? நம்மள நம்ம என்னைக்காவது பாவம் பார்த்திருப்போமா? அந்த செல்ஃப் கம்பேஷனை நீங்க கொண்டு வாங்க. அப்பதான் நீங்க ஹோல் ஹார்ட்டட் லிவிங் லைஃபை வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எதை லெட் கோ பண்ண சொல்றாங்க தெரியுமா? பர்ஃபெக்ஷனிசத்தை நீங்க வந்து லெட் கோ பண்ணுங்க. இம்பர்ஃபெக்ஷனா இருக்கும்போது உங்க மீது நீங்க கைண்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க ஏதாவது ஒரு இம்பர்ஃபெக்ஷனா இல்ல எதுலயாவது தோத்துட்டாங்க அப்படின்னு வைங்களேன், நம்ம என்ன நீ வீணா போனவ, நீ இப்படிதான்லாம் சொல்ல மாட்டோம். மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், தட்டி கொடுப்போம். போனா போட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், இதனால என்ன இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், தட்டி கொடுப்போம். ஆனா அதே தப்ப நம்ம பண்ணிட்டா, ஒரு விஷயத்த இம்பர்ஃபெக்ஷனா நம்ம பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்மள தட்டிலாம் கொடுக்க மாட்டோம். நீ ஏன் வீணா போன, ஒன்னும் உதவாது, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ சும்மா இருந்திருக்கலாம் தானே அப்படின்னு நம்ம மேல கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளையே நம்ம திட்டிட்டு இருப்போம்.
ஸோ இங்க அதான் ஆத்தர் சொல்றாங்க, நீங்க செல்ஃப் கம்பேஷனை கல்டிவேட் பண்ணுங்க. லெட் கோ ஆஃப் பர்ஃபெக்ஷனிசம். எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட இம்பர்ஃபெக்ஷன் இருந்தாலும் கூட உங்க மீது நீங்க இரக்கமா இருந்துக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்றாங்க தெரியுமா? ரெசிலியன்ஸ். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன தோல்வி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நான் திரும்ப மீண்டு வந்து நிற்பேன். நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன், அங்க பல அடியை வாங்கிட்டேன்னு அப்படியே பயந்தெல்லாம் ஓட மாட்டேன். ஒரு பவுன்ஸ் பேக் கொடுப்பேன், நான் திரும்பி வந்து நிப்பேன்னு சொல்றதுக்கு பேரு தான் ரெசிலியன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அந்த ரெசிலியன்ஸை நீங்க கல்டிவேட் பண்ணுங்க. லெட் கோ ஆஃப் நம்பிங் அண்ட் பவர்லெஸ்னஸ். அதாவது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், எப்படா இங்க இருந்து ஓடுவோம், இல்ல இதுல பிரச்சனை வந்துரும், அதனாலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்துணும், இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகாதீங்க. ஃபேஸ் த ப்ராப்ளம் சொல்றாங்க. என்னைக்கு நான் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றேனோ அதுதான் எனக்கு ரெசிலியன்ஸ் கொடுக்கும். அந்த ப்ராப்ளம் இப்படி பண்ணா இப்படி தோத்து போயிருவேன், அப்படி பண்ணா நான் வந்து உருப்பட மாட்டேன் அப்படின்ற அந்த பயத்தையே நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த ரெசிலியன்ஸ் வராது. ஸோ ரெசிலியன்ஸ் வரலன்னா ஹோல் ஹார்ட்டட் லிவிங்கா நம்மளால வாழ முடியாது அப்படின்றாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்ட்யூஷனும் ட்ரஸ்டிங் ஃபைத். உங்களுடைய உள்ளுணர்வை கேளுங்க, அந்த உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுங்க, அதை நம்புங்க அப்படின்றாங்க. இப்போ உள்ளுணர்வு வந்து நம்மகிட்ட பேசும், நீ இந்த மாதிரி கோர்ஸ்ல ஜாயின் பண்ண அப்படின்னா சூப்பரா இருக்கும், நீ இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு, இல்ல நீ இந்த பிசினஸ் பண்ணனா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம உள்ளுணர்வு பேசும். ஆனா அந்த உள்ளுணர்வு பேசும்போது நம்ம பாசிபிலிட்டியை மட்டும்தான் யோசிப்போம். இது பாசிபிளா, அது பாசிபிளா அப்படின்னு பார்ப்போம். அதை நீங்க லெட் கோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எப்பவுமே நிச்சயத்தன்மை இருக்கணும் அப்படின்றத நினைக்காதீங்க. உங்களுடைய உள்ளுணர்வை நம்பி, இன்னும் இறைவனை நம்பி, உங்களுக்கு என்ன நடக்கணும்னு விதியில இருக்கோ அந்த விதியை நம்பி நீங்க உங்க வேலையை ஆரம்பம் செய்யுங்க. நீங்க அதை தொடங்குங்க. எல்லாத்துலயும் நிச்சயத்தன்மை வேணும். இந்த மாதிரி ஓகே, இப்போ நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணனா கண்டிப்பா என்னால நிறைய சம்பாதிக்க முடியுமா, முடியாதா, முடியுமா, முடியாதான்ற கேள்வியும், இல்ல நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னு வைங்களேன், அந்த பிசினஸ்ல நான் கண்டிப்பா லாஸ் ஆகாம இருப்பேனா. அப்ப இந்த மாதிரி நிச்சயத்தன்மையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்மளுடைய அந்த உள் உணர்வுக்கு மதிப்பு தரதில்ல, இன்னும் நம்ம விதியை நம்புறது இல்ல. அப்ப நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால ஹோல் ஹார்ட்டட் லிவிங்கா வாழ முடியாது. அப்ப இந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா தான் நம்ம நம்ம கிட்ட ஒரு கைண்ட்னஸோட ஹூ ஐ எம் அப்படின்றத புரிஞ்சு வாழ முடியும். அதுக்கு அடுத்து ஒரு 4 விஷயம் டெய்லி எப்படி வாழலாம், டெய்லி எப்படி வாழலான்றதுக்காக எடுத்துக்கலாம். முதல் விஷயமா கிராட்டிடியூட் அண்ட் ஜாய். நன்றி உணர்வோட இருங்க. எப்பவுமே எப்படி இருக்க சொல்றாங்க தெரியுமா பெருமைப்ரம்? நன்றி உணர்வோடயே இருங்க. நீங்க வந்து அப்படி இல்ல அப்படின்னா நீங்க எப்போ பாரு இதை பத்தல அது பத்தல அந்த ஸ்கார்சிட்டியே இது பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அதை நீங்க லெட் கோ பண்ணி அந்த கிராட்டிடியூட கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. எப்போ நம்ம வந்து தேங்க்ஃபுல்னஸாவே பிராக்டிஸ் பண்றோமோ இருக்கோமோ அப்ப நம்ம உண்மையாவே ஹாப்பியா இருக்க முடியும். தென் என்னைக்கு மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் நம்ம நன்றி செலுத்திட்டே இருக்கோமோ அந்த ஒரு பிளெஸிங் நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆனா அந்த கிராட்டிடியூடே நம்ம லைஃப்ல இல்ல, நம்ம யாருக்கும் கிராட்டிடியூடாவே இருக்க மாட்டோம், கிரேட்ஃபுல்லாவே இருக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு 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 கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இப்படிதான் வாழுமே தவிர முழு மனதான அந்த வாழ்க்கையே நம்மளால வாழ முடியாது. ஸோ டெய்லி லைஃப்ல இந்த கிராட்டிடியூட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? பிளே அண்ட் ரெஸ்ட். பிளேஃபுல்லா இருங்க, இன்னும் ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏதாவது நார்மலா இப்ப நியூ மாமா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், நீங்க தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல ஒரு 3 மணி நேரம் தான் தூங்கும், அதுக்கு மேலாம் தூக்கம் இல்லை. ஆக்சுவலி அது ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி சொல்லுவாங்க. நிறைய இடங்களை கேட்கும் போது தூக்கம்லாம் வராது, எங்களுக்கு தூங்கலாம் முடியாது, நிறைய வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசும்போது அதுதான் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறாங்க. பட் உண்மை அது இல்லை. நம்ம உடலுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துதான் ஆகணும்ன்றாங்க. அதே மாதிரி லெட் கோ ஆஃப் எக்ஸாஷன். அந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் நீங்க விட்டுருங்க, நீங்க நிறைய ரெஸ்ட் எடுங்க. ஸோ அது உங்களை வந்து ஹோல் ஹார்ட்டட் லிவிங்கா வாழ வைக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா காமன் ஸ்டில்னஸ். காமா இருங்க. எப்பவுமே எதையுமே வந்து காமா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. ஸோ ஒரு மன அமைதி நம்ம கிட்ட இருக்கணும்.
ஸோ அந்த மன அமைதியை நீங்க கல்டிவேட் பண்ணுங்க. ஸோ காம் அப்படின்றது மன அமைதியா பொறுமையா ஒரு இடத்துல இருக்கிறது. ஸ்டில்னஸ் அப்படின்றது அதே அமைதி தான். ரொம்ப பொறுமையா அமைதியா ஒரு இடைவெளியோட நம்ம அங்க இருக்கும்போது நம்மளுடைய உள் உணர்வு பேசும், இன்னர் வாய்ஸ் நமக்கு கேட்கும். அந்த அளவுக்கான ஒரு அமைதியை நீங்க வந்து கொண்டு வாங்க அப்படின்றாங்க. நம்ம நம்ம கிட்ட பேசுறோமா, பேசுறது கேட்டிருக்கா, கேக்குதுனாதான் நம்ம வந்து அமைதியா இருக்கோம்னு அர்த்தம். சோ அதை நீங்க கல்டிவேட் பண்ணுங்க. எதை லெட் கோ பண்ண சொல்றாங்க தெரியுமா? ஆன்சைட்டி. எதுக்கெடுத்தாலும் பதட்டம், எதுக்கெடுத்தாலும் பயம். இந்த பயம் நம்மள நிம்மதியா இருக்க விடாது. ஒரு செயலை செய்ய விடாது. என்னாவது நான் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனா ஆன்சைட்டி வரும், பதட்டம் வரும். அது சொல்லுவாங்க இல்லையா, பதறிய காரியம் சிதறுன்ற மாதிரி. அப்ப அந்த அந்த ஒரு செயல், அந்த ஒரு மேட்டரே வந்து வீணா போயிடும் நம்ம கிட்ட அந்த பயமும் அந்த பதட்டமும் இருந்தா. சோ அந்த அந்த ஒரு லெட் கோ பண்ணுங்க ஆன்சைட்டிய, காம்னஸ வந்து கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லாஃப்டர், சாங் அண்ட் டான்ஸ். சிரிங்க, நிம்மதியா சிரிங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல பிளேஃபுல்லா இருங்க. உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணாதீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இப்பெல்லாம் வந்து ஒரு லெட் கோ ஆஃப் பீங் இன் கண்ட்ரோல் அப்படின்றாங்க. லெட் கோ பண்ணுங்க, கண்ட்ரோல்ல வச்சுக்காதீங்க உங்களை அப்படின்றாங்க. இப்போ நம்ம வீட்டுலலாம் வந்து நம்ம அப்பா அம்மா அப்படிலாம் இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம ஒரு காமெடி சொல்றோம் அப்படின்னா கூட சில வீட்டுல ஓகேங்களா, அப்பா அம்மா கூட சிரிக்க மாட்டாங்க. அப்படியே ரொம்ப கண்ட்ரோலா, அப்பாங்க தான் ரொம்ப அப்படியே கண்ட்ரோலா இருப்பாங்க. நல்லா அப்படியே வில்லன் கேரக்டர் பண்ணியே ஆகணும், வில்லன் கேரக்டருக்காகவே நான் அப்பாவா இருந்தேன்ற மாதிரி ஒரு மாதிரி உம்முனே இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் லெட் கோ பண்ணி நீங்க வந்து ஒரு ஃபன்னா இருங்க. இந்த லைஃபை செலிப்ரேட் பண்ணுங்க. டே டு டே லைஃப்ல இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, டெய்லி லைஃப்க்கு அப்படின்றாங்க. அப்ப என்னுடைய ஹாப்பினஸ் எது, நான் எது பண்ணா என்னால ஹாப்பியா இருக்க முடியும், அந்த ஒரு ஹாப்பினஸ் நீங்க தேடி பிளேஃபுல்லா நீங்க இருங்க. பிள்ளைங்களோட விளையாடுறது பிடிக்குது, இன்னும் என்னென்ன விஷயங்கள் நமக்கு பிடிக்குது, நமக்கு பிடிச்ச விஷயம் எது, அது எல்லாமே நீங்க செய்யுங்க அப்படின்றாங்க. சோ இந்த விஷயங்கள் செய்யும் போது டெய்லி லைஃப்ல நம்ம வந்து காமா இருக்கும், நம்ம லைஃப் இன்னும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்றாங்க. ஃபைனலா இன்னும் ஒரு 2 கைட் போஸ்ட் சொல்றாங்க. அது வந்து பர்பஸ்ஃபுல் லிவிங், பர்பஸ்ஃபுல்லா வாழ்றதுக்காக நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி லைஃப்ல நம்ம எப்படி நம்ம லைஃப்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்றது, நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி. ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு தன்மை இருக்கும், ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். அதை நீங்க வெளியே கொண்டு வாங்க. கல்டிவேட் கிரியேட்டிவிட்டின்றாங்க. லெட் கோ ஆஃப் கம்பேரிசன். கம்பேர் பண்ணாதீங்க. இது அவன் பண்ணிட்டான், அதனால அவன் மேல போயிட்டான். இவன் இப்படி பண்ணிட்டான், அதனால அவனுக்கு இப்படி வேலை கிடைச்சிருச்சு. இவன் இப்படி வந்து பிசினஸ் பண்றான், இதுல அவன் முன்னேறிட்டான். ஆனா அந்த ஸ்கில் என்கிட்ட இல்லையே. இல்லாத ஸ்கில்ல தேடாதீங்க. யுனிக்கா இறைவன் வந்து கொடுத்திருப்பான். நமக்குன்னு ஒரு ஸ்கில் தனிப்பட்டு கொடுத்திருப்பான்ல, அந்த யுனிக்னஸ் வெளியே கொண்டு வாங்கன்றாங்க. நீங்க உங்களுடைய யுனிக்னஸ் பாருங்க, உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பாருங்க, அந்த ஒரு விஷயத்தை நீங்க வெளியே கொண்டு வாங்க. ஏன் நீங்க மத்தவங்களோட செல்ஃப் கம்பேரிசன் பண்றீங்க? அந்த செல்ஃப் கம்பேரிசனை வந்து லெட் கோ பண்ணிருங்க. கம்பேரிசன் பண்றத லெட் கோ பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம வெளியே கொண்டு வரது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய பேரு இதுல இவங்க வந்து முன்னேறிட்டாங்க, அதுல அவங்க போயிட்டாங்க, இதுல அவங்க போயிட்டாங்க, இதனால நிறைய நமக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக வராத ஒரு ஸ்கில்ல, வராத ஒரு கிரியேட்டிவிட்டியை, இல்ல யாரோ ஒரு செஞ்ச அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் காப்பி பண்ணி நம்ம பண்ற மாதிரி இருக்கு. பட் நமக்குன்னு தனியான ஒரு கிரியேட்டிவிட்டி எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம வெளியே கொண்டு வரணும்ன்றதுதான் இங்க ஆத்தர் நமக்கு சொல்றாங்க. ஃபைனலா ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்றாங்க? மீனிங்ஃபுல் ஒர்க் பண்ணுங்க அப்படின்றாங்க. மீனிங்ஃபுல் ஒர்க் அப்படின்னா நம்ம நினைக்கிறது தான் மீனிங்ஃபுல் ஒர்க். என்ன காமாவும் ஓகேவா, என்ன எனக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும், அது மத்தவங்களுக்கும் உதவும். அதுதான் ஒரு மீனிங்ஃபுல் ஒர்க். அந்த மீனிங்ஃபுல் ஒர்க்கை வந்து நீங்க கல்டிவேட் பண்ணுங்க. லெட் கோ ஆஃப் சப்போஸ்டு டு. அதாவது மக்களுடைய கருத்துன்னு ஒண்ணு இருக்கும். மக்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர்னா தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த டாக்டர் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, வாட் பீப்புள் திங்ஸ், அது நமக்கு தேவையே இல்லை. அவங்க வந்து
பிசினஸ் தான் பெருசு, இந்த ஒரு வேலை தான் பெருசு, இந்த ஒரு படிப்பு தான் பெருசுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் லெட் கோ பண்ணிருங்க. உங்களுக்கான மீனிங்ஃபுல் ஒர்க் எடுங்க. இப்ப நான் வந்து நல்லா பேசுவேன்ப்பா அப்படின்னா டீச்சர் ஆகுங்க, கவுன்சிலர் ஆகுங்க. என்னுடைய ஸ்கில், என்னுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றதுன்றது தான் மீனிங்ஃபுல் ஒர்க் அப்படின்றாங்க. அந்த ஒரு ஒர்க் தான் நமக்கு ஒரு அழகான ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். பிடிச்சி செய்யற ஒரு வேலை, பிடிச்சி செய்யற வேலையை தவிர மத்தவங்களுக்கு பிடிச்ச வேலை இல்லை. எனக்கு பிடிக்கும், இந்த வேலை பண்றது எனக்கு பிடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு மீனிங்ஃபுல் ஒர்க்கை நீங்க பண்ணுங்க. இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போதுதான் ஹோல் ஹார்ட்டட் லிவிங்கா வாழ முடியும். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கல்டிவேட் பண்ண சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் லெட் கோ பண்ண சொல்றாங்க. இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை முழு மனதான வாழ்க்கையா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு 10 விஷயத்தையும் டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் அந்த இம்பர்ஃபெக்ஷனை கூட நம்ம பெருசா பார்க்காம அதே ஒரு கரேஜா நம்ம மாத்துவோம் அப்படின்றாங்க. சோ இப்போ இந்த இது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின், அதாவது வாட் இஸ் ஒன் ஹாபிட் யூ வில் லெட் கோ ஆஃப் அண்ட் வாட் இஸ் ஒன் ஹாபிட் யூ வில் ஸ்டார்ட் கல்டிவேட்டிங் ஃப்ரம் டுடே? இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எதை நீங்க லெட் கோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதை நீங்க கல்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னில இருந்து ஆஃப்டர் இந்த செஷனுக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்த லெட் கோ பண்ணணும், இந்த விஷயத்த நான் கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்ன? ஆமா, லெட் கோனா விட்டுறது, அந்த ஒரு செயலை வந்து விட்டுறது. ஓகே ஓகே, ஆன்சைட்டியை வந்து லெட் கோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, கோவம், ஹார்ட் ஒர்க். ஓகே ஓகே, காம்னஸ். ஓகே, சூப்பர் சூப்பர். ஹெசிடேட்டை வந்து லெட் கோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, கம்பேரிசன், யா சூப்பர். கிராட்டிடியூட் எவ்ரிடே கல்டிவேட் பண்ணும். ஆன்சைட்டி லெட் கோ பண்ணும். ஓகே, ஸோ இது நம்ம பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ கடைசியா ஒரு விஷயம், இந்த புக் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பவுமே அதாவது ஒரு ஒர்த்தான ஒரு லைஃப் நான் வாழ்றேன், இல்ல ஹோல் ஹார்ட்டட் லைஃப் நான் வாழணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ஷனிசம் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. எது தெரியுமா நீங்க நம்பணும், அதாவது நான் ஆல்ரெடி we are already worthy of love and belonging. என்கிட்ட இருக்கிற அந்த லவ் அண்ட் பிலாங்கே நான் ஒர்த்து தான் அப்படின்னு நீங்க நம்ப சொல்லுது. ஏன்னா இந்த இம்பர்ஃபெக்ஷன் ஒருபோதும் நம்மள ஒர்த் இல்லாம ஆக்கிறாது. ஆனா இந்த இம்பர்ஃபெக்ஷன் நம்மள ஒவ்வொரு தடவையும் நம்மளும் ஒரு மனிதர்கள் தான், தப்பு செய்வோம் தான், இது சாதாரணம் தான், இந்த இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நினைவுபடுத்துது அப்படின்னு சொல்றது. ஸோ எந்த ஒரு நிலைமையிலையும் ஈவன் நம்ம கிட்ட இம்பர்ஃபெக்ஷன் அதிகமா இருந்தாலும் நம்ம செல்ஃபை நம்ம ஏத்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலா இதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது மக்கள் என்ன மாதிரி உங்களை எதிர்பார்க்கிறாங்களோ, மக்கள் உங்களை என்ன மாதிரி நினைக்கிறாங்களோ அதை நீங்க விட்டுட்டு உண்மையா நீங்க யாரோ அப்படி இருங்க. மக்களுக்காக உங்களை நீங்க மாத்தாம, மக்கள் நினைக்கிற மாதிரி தான் நான் இருக்கணும், மக்கள் ஆசைப்படுற மாதிரி தான் நான் இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க நினைக்காம நீங்க உண்மையா யாரோ அதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் இந்த புக் நமக்கு சொல்லுது. ஸோ நம்ம யாருன்னு நம்மளை அக்செப்ட் பண்ண தயாரா, நான் இப்படிதான் அப்படின்ற அந்த ஒரு லெவலை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஹோல் ஹார்ட்டட் லிவிங் அப்படின்றது நம்மளால வாழ முடியும். ஸோ ரைட், எல்லாரும் ஹோல் ஹார்ட்டட் லிவிங்கா நம்ம வாழலாமா? Yeah, okay. So thank you so much for this wonderful opportunity, Dr. Hussain Masa sir and whole NIPR team and Shamima sister and எல்லா பார்ட்டிசிபேட்ஸ்க்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ராக்ஷனோட ஆன்சர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க் யூ so மச் மேம். வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். ரொம்ப கிளியரா, நிதானமா, இன்ட்ராக்ஷனோட, பிராக்டிக்கலா லைஃபோட மேட்ச் பண்ணி அழகான பிரசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. புக்ல இருக்கிற வேல்யூபிள் ஐடியாஸை ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எல்லாருக்குமே ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. குறைபாடுகளை மறைக்க வேண்டாம், ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உண்மையான தன்னம்பிக்கையின் தொடக்கம். பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ப்ரெஷர் எடுக்காம நம்ம உண்மையான செல்ஃபை அக்செப்ட் பண்ணும்போது தான் ரியல் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் வரும்னு இந்த புக் மூலமா நமக்கு நினைவுபடுத்தியிருக்காங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் நாலேஜ் வித் ஆல் ஆஃப் அஸ். Thank you. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. Okay, now feedback session. Yes, hand raise பண்ணிட்டீங்க. ஓகே, தேவி மேம் கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. தேவி மேம். யா, அன்மியூட் பண்ணிக்கிங்க மேம். ஓகே. கிளியரா ரொம்ப ஸ்லோவா அந்த புத்தகத்துல என்ன இருக்கு அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு ஸ்டெடி அண்ட் சூப்பரா சொன்னீங்க. எங்க போனாலும் இப்ப நான் நானா இருக்கனா அப்படின்னு எல்லா இடத்துலயும் இந்த கொஸ்டினை அப்பப்ப கேட்டுக்க கூடிய ஒரு தாட்டை எண்ணத்தை ஆணி அடிக்கிற மாதிரி மண்டையில வந்து பதிய வச்சிங்க. அதாவது நம்ம கோச் ஓட ட்ரெயினர் அப்படின்னா பெர்ஃபெக்டா என்ன சொல்றது, என்ன சொல்லுவாங்க, சிப்புக்குள்ள இருக்கிறது முத்துதான் அப்படின்ற மாதிரி எக்ஸலண்டா எக்ஸ்பிளனேஷன். சூப்பர், அமேசிங். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். உங்களுடைய டேக்அவேஸை நீங்க சாட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் மைக்லின் திவ்யா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கங்க. ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் சிஸ்டர். ரொம்ப இம்பர்ஃபெக்ஷனா நல்லா பெர்ஃபெக்டா புரியுற மாதிரி நல்லா சொல்லியிருந்தீங்க. கிஃப்ட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் முதல்ல எனக்கு அது புரியல டாபிக். அப்படி சொல்ல சொல்ல ரொம்ப தெளிவா கிளாரிட்டியா எப்படி இருக்கணும், எப்படி ரெசிலியன்ஸ் எல்லாமே சூப்பரா நிதானமா சொன்னது ரொம்ப தெளிவா புரிஞ்சது எப்படி இருக்கணும்னு. தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா இந்த செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போர் இல்லாம இது கண்டினியூட்டியா சூப்பரா போச்சு. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஆரிஃபா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வந்து இப்போ சொன்ன செஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து நீங்க விதியோட சேர்ந்து கம்பேர் பண்ணி எடுத்தது வந்துட்டு ரொம்பவே ஒரு என்ன சொல்றதுன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி அக்செப்ட் பண்ணி போறதுக்கு உண்டான ஒரு டூலா ரொம்ப நல்லா இருந்தது அந்த செஷன்ஸ். அப்புறம் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்ப நம்ம புதுசா வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும், அதுக்கு ஆக்ஷன்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதமான ஒரு இருக்கு இல்லைங்களா, ஒரு ஃபியர் வருது. ஒரு என்ன சொல்றது, ஒரு படப்படப்பு ஃபியர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அது எப்படி இந்த ரிலேட்டடா நம்ம எப்படி ஓவர் கம் ஆகி வர முடியும்? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் எனிபடி? இன்னும் ஒரு ஆள் யாராவது ஃபீட்பேக் கொடுக்கலாம்? ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? எஸ், கலீல் ரஹ்மான் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். மாஷாஅல்லாஹ், ரொம்ப அருமையாக இருந்தது உங்களுடைய ஸ்பீச் இன்னைக்கு. ஸோ அந்த கிஃப்ட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் புக்கு ரொம்ப அழகான முறையில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட வாழ்க்கையில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்மளை நாம நம்பணும் அப்படிங்கிறதையும், நமக்குள்ள உள்ள திறமை நம்ம ஏற்றுக்கணுங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லணும். அந்த 10 ரூல்ஸ் பர்பஸ்ஃபுல் லைஃபு அப்படிங்கிறதையும், அது வந்து கிரியேட்டிவிட்டியும், மீனிங்ஃபுல் லைஃப் அர்த்தமுள்ளதாக இருக்கணுங்கிறதையும், தென் டெய்லி லிவிங்கில் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இதுவரை கேட்காதவங்க கூட இதை கேட்டால் கூட ஓகே இதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதையும், டெய்லி லைஃப்ல வந்து கிராட்டிடியூட் பண்ணணும், நம்ம ஓய்வு எடுக்கணும், சீக்கிரம் அது மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டு சொன்னீங்க அழகா. அது மாதிரி அந்த புக்கில் சொன்னதை விட நீங்கள் சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி. உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நீட்டாகவும் தெளிவாகவும் இருந்தது, ஈஸியாக புரியுற மாதிரியும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். தேங்க்யூ வெரி மச்.
தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ரீநேம் பண்ணிக்கங்க. கேலக்ஸி J8 கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கங்க. எஸ், அட்மிட் பண்ணிக்கங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கேலக்ஸி J8. ஓகே. Ma'am, good evening, ma'am. Good evening. Can you hear me? Hello. Yes, ma'am. Clear. Yeah. Ma'am, thank you for your wonderful session. I have one doubt regarding the self-compassion. அதில் செல்ஃப் கம்பேஷனில் வந்து we have to let go for the perfection சொல்கிறீங்க, இம்பர்ஃபெக்ஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. பட் அது பேர்த்லேருந்து நமக்கு வரும்போது நம்மளால் அந்த இது ப்ராக்டிஸை வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் விட முடியல. சம்டைம்ஸ் அந்த இம்பர்ஃபெக்ஷன் நமக்கு ப்ராக்டிஸ் வரல, பெர்ஃபெக்ஷன் தான் வருது அப்படின்னும் போது we are going into the stress. So in that case what we have to do? Okay. Thank you for your question, ma'am. Later, later, ma'am will tell the answer. Okay, thank you. Okay, thanks a lot, ma'am. Thank you everyone for your wonderful feedback. With that, we come to end of today's session. Our heartfelt thanks to Mrs. Nilofer Haji Mohammed for such an inspiring review. And big thank you to every participant for your continuous support and active participation. Remember, books inspire us, learning transform us, consistent action help us grow. நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் பிரசன்டேஷனோட ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூல மீட் பண்ணலாம். Until then, keep reading, keep learning and keep growing. Good night. Thank you.